GT Holidays, South India's #1 travel brand வழங்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எனும் நான், powered by Yasko shirts, dhotis and trousers. நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னும் நான். நல்லா அவர் டான்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆரம்பத்துலேருந்து அவரோட படங்கள், ஏன்னா இப்போ நம்ம டெப்டி சிஎம் நிறைய படம் அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் நின்று நான் பார்த்துருக்கேன். அவரோட டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் ரொம்ப பிடிக்கும் அவரோட டான்ஸ்னால் எனக்கு ரொம்ப. எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கையை தூக்கியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தரோட மனசுல என்ன ஓடிட்டு இருக்குங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இப்போயும் பார்த்தீங்கன்னா அவருடைய பேஷன் அப்படிங்கிறது வந்து கார் ரேசிங். ஒரு மனுஷன் போகிறாரு பார்த்தீங்களா, இது யங்ஸ்டர்ஸ்க்கு அது ஒரு விதமான ஒரு அட்வைஸ்ன்னு கூட நான் சொல்கிறேன். நான் ஃபோட்டோ காமிப்போம், அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறத நம்ம கேட்க போகிறோம். யா, ஃபோட்டோ ப்ளீஸ். இல்லை சினிமா தான் சார், என்டர்டெயின்மெண்ட். நல்ல என்டர்டெய்னர். நல்லா அவர் டான்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆரம்பத்துலேருந்து அவரோட படங்கள், ஏன்னா இப்போ நம்ம டெப்டி சிஎம் நிறைய படம் அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் நின்று நான் பார்த்துருக்கேன். அவரோட டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் ரொம்ப பிடிக்கும் அவரோட டான்ஸ்னால் எனக்கு ரொம்ப. இல்லை சினிமான்னு சொன்னது வந்து என்னுடைய என்ன சொல்கிறது, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வச்சுப்போமே. பட் ஜென்ரலாக இப்போ வந்து அவர் வேறு அரசியல் வந்ததுக்கப்புறம் வேறு சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து அரசியல் எதிரி அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி உங்களுடைய அவரே சொல்லியிருக்காரு, அரசியல் வந்து நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாதுன்னு அவரே சொல்லியிருக்காரு இல்லையா. ஆனால் அவர் என்ன ஓட்டம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. களத்தில் ஃபுல்லாக அவர் இறங்கும் பொழுது தான் கொள்கை சார்ந்தவர் என்ன பேச போகிறாரு, எது சார்ந்த ஒரு நோக்கம் இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக அப்போ தான் தெரிய வரும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ பற்றி உங்களுடைய கருத்து? இதில் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கையை தூக்கியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தரோட மனசில் என்ன ஓடிட்டு இருக்குங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். சரி, இது புத்தகம் படிக்கிற மாதிரி இருக்குது. எல்லா கதாபாத்திரமும் இருக்குது, ஒவ்வொரு என்ன ஓட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா அவங்களே. ஒரு குரூப் வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவர் அப்படி சொல்லவே இல்லையே, ஜேர்னலிஸ்ட் நீங்களாம் தேவையில்லாமல் திருச்சி பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. திருப்பி அதை வலியுறுத்துற மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க. அதனால் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க தான் உட்காந்து பேசணும். அது ஓகே. சரி, இப்போ நாங்கள் அடுத்த ஒரு ஃபோட்டோ காமிப்போம். அதில் நீங்கள் ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணால் போதும். திஸ் ஆர் தட், அவ்வளோதான். யார் சார்? தல தோனி. தல தோனி. ஓகே, அடுத்தது இளையராஜா சார். இளையராஜா சார். ஓகே, அதை நான் முன்னாடி நம்ம பேசும்போதே நீங்கள் நிறைய சாரோட பாட்டை பற்றி சொல்லிட்டீங்க. அதனால் வந்து கேட்குறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி தான் இருந்தது. யா, ஓகே. இளையராஜா அவரோட பாட்டில் ஏதாவது ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன பாட்டு? நான் எப்போ சொல்லுதான், நான் தேடும் செவ்வந்தி போகுது. ஆஹா, சரி, ஓகே. அடுத்தது கொஞ்சம் டேஞ்சர் சார், பார்த்து சொல்லுங்க. சூப்பர் கிங்ஸ் தான். சூப்பர் கிங்ஸ் தான். ஓகே, இட்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் गाइस. காமனாக இருக்கிறது நீங்கள் தான் சார். ஆனால் எல்லாரும் கேட்குற மாதிரி தான், ரஜினி சாரா கமல் சாரா? ரெண்டு பேருமே பிடிக்கும். ரஜினி சார் வந்து சினிமா, அது எங்களோட தோழமை கட்சி, அதனால் கமல் சாரும் பிடிக்கும். சார் இது ரொம்ப சேஃபாக இருக்குது. பட் வந்து ரெண்டு பேரில் ஒருத்தங்களை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் சினிமாக்குன்னு சூஸ் பண்ணுங்க. எதுக்கு சினிமான்னா ரஜினி சார் தான். ரஜினி சார் தான். ஓகே ஓகே சார். கூட்டணி கட்சிக்காரர் ஏதாவது கோச்சிக்கிட்டார்? அதெல்லாம் கோச்சிக்க மாட்டார். இல்லை, கமல் சார் தான் சொல்லணும். நடிப்புனா அவர் நீங்கள் அடிச்சிக்கவே முடியாது. அவர் நமக்கான கைடு. அவர்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாக்கே கைடு அவர். ஓகே சார். சூப்பர் ஸ்டார் சார் வந்து ஸ்டைலுக்கு, அந்த பக்கம் வந்து நடிப்புக்கு அப்படின்னு எடுத்துடலாமா? ஓகே. நெக்ஸ்ட், ட்ரெடிஷனா மாடர்னா எது வந்து பிடிக்கும்? பேண்ட் ஷர்ட் தான் எனக்கு பிடிக்கும். கம்ஃபர்டபுளாக இருக்கு இல்லையா? அதுவும் நீங்கள் வந்து ஒரே நாளைக்கு ஒரு 9 ஊருக்கு போகணுன்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பேண்ட் ஷர்ட் தான் கரெக்டாக இருக்குது. ஓகே ஓகே. அடுத்தது, இது ரொம்ப காமனான ஒரு கொஷின். ஆமாம், இது வந்து காமனான கொஷின் தான், ஆனால் காலங்காலமாக கேட்குற ஒரு ட்ரெடிஷ்னல் கொஷின் மாதிரி இது. இல்லை, நான் அவருக்கு டான்ஸ் அவர் நான் சொல்லிட்டேன் இல்லையா. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சுயம்புவர். தலையை பொறுத்த வரைக்கும் அவர் சுயம்புவர். அது எப்படிலாம் எந்த பேக்ரவுண்டும் கிடையாது இல்லாமல் அவரை பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போயும் பார்த்தீங்கன்னா அவருடைய பேஷன் அப்படிங்கிறது வந்து கார் ரேசிங். ஒரு மனுஷன் போகிறாரு பார்த்தீங்களா, எவ்வளோ உயரத்துக்கு வந்தாலும் என்னோட இது யங்ஸ்டர்ஸ்க்கு அது ஒரு விதமான ஒரு அட்வைஸ்ன்னு கூட நான் சொல்கிறேன். நான் நைஸ். ஆனால் ஒரு கேள்வி இவ்வளோதான் சார், நாங்கள் ஜென்ரலாக கேட்குறது தான். அவருக்கு தலைன்னு சொன்னால் பிடிக்காது. பட் ஸ்டில் நீங்கள் தலை ஃபேனா தளபதி ஃபேனா? எனக்கு யார் என்டர்டெயின் பண்ணுறாங்களோ அவங்க எனக்கு பிடிக்குமா, அவ்வளோதான். இது நீங்கள் இந்த இதுவா அந்த இதுவாங்கலாம் காட்டலும்
இப்போ அந்த மணிகண்டன் ஒரு ஆக்டர் வந்திருக்காருல்ல, அவர் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவருடைய மிமிக்ரிலேருந்து அவர் செலக்ட் பண்ணுறதுலேருந்து அந்த மாதிரி அந்தந்த கதைக்கு நாயகனாக பிடிக்கும். ஓகே ஓகே, உங்களுக்கு வந்து நீங்கள் ஓகே சூப்பர் சார். இப்போ வந்து உங்களுக்கு சினிமா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எல்லாருக்குமே வந்து அவங்களோட சைல்ட்ஹுட்லேருந்து நிறைய படங்களோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பாடலோ அது கேட்கும்போது நமக்கு அந்த ஒரு பீரியடுக்கே நம்ம போயிடும். அப்படி உங்களுக்கு வந்து சினிமாவை தியேட்டரில் போய் பார்த்த ஏதாவது ஒரு படம் தியேட்டரில் போய் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? எவ்வளோ படம் ரஜினி படம், எவ்வளோ படம் தளபதி படம் இருக்குது, நான் அடிக்கடி சொல்கிற தர்மதுரை படம் இருக்குது. ரஜினி படம்னாலே அது ஒரு தனி இதுதான், அதில் மறக்கவே முடியாது. அப்போ நாங்கள் அதெல்லாம் போட்டு அப்போ தான் சொல்லேன், தர்மதுரை படம்லாம் போகும்போது இப்போ 12 ரூபாயோ 17 ரூபாயோ ஃபஸ்ட் கிளாஸ், என்னப்பா 17 ரூபாய்க்கு டிக்கெட் வைக்கலாம் அப்படின்லாம் இருந்த காலம் அதெல்லாம் ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் மறக்க முடியாத, அது ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்குறது, ஃபேமிலியோட மேக்ஸிமம் போகிறதில்ல, நிறைய ஃப்ரெண்ட்ஸோட போய் படம் பார்க்குறது வந்து ரொம்ப பிடிக்கும் அதில் எனக்கு. ஓகே ஓகே, நீங்கள் முதல் முறையாக வந்து ஃபேமிலி இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸோட ஃபஸ்ட்டு பார்த்த படம் அப்படின்னா அது அப்படி எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு நிறையா சொல்லலாம். நம்ம அப்போ வந்து அந்த பாட்டி சொல்லை தட்டாதே படம், அந்த குழந்தைங்களுக்கான அந்த படமாக இருக்கிறது, அந்த மாதிரி படம் தான் போயிருக்கணும். உங்கள் கூடவே இருந்த ஒரு நண்பர், அவர் வந்து டக்குன்னு ஒரு கதாநாயகனாக வந்து மாறினார். அவர் ஃப்ரெண்டை வந்து தியேட்டரில் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு அது வந்து எப்படி இருந்தது சார்? ஸோ ஹாப்பி. எல்லாத்தோடையும் உட்காந்து பார்க்கும்போது, ஏன்னா பெருசாக பில்டப் பண்ணிக்கல அந்த கேரக்டரு, பெருசாக தன்னை ஹைப்பு கொடுத்துக்கல, இன்னார் பேர் இன்னார் பிள்ளைலாம் கிடையாது. அந்த கேரக்டருக்கு எப்படி பொருத்தமாக, ஏன்னா அவர் பயங்கர ஹியூமர் சென்ஸ் உள்ளாள், அவருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஹியூமர் சென்ஸ், அவருக்கு ஏற்ற மாதிரி ஹியூமர் சென்ஸாக ஒரு ஃப்ரெண்டும் அந்த படத்தில் நடிக்கிற மாதிரி கேரக்டருங்க உள்ளபடியே நாங்கள் வி என்ஜாய் தட். ஆக்சுவலாக அவரோட கேரக்டராகவே அந்த படம் இருந்துச்சு, அதை நான் பார்க்குறேன், அந்த காமெடி சென்ஸோட. ஓகே, உதயநிதி சார் வந்து நடித்த படங்கள்லேயே உங்களுக்கு பிடிச்ச, அவர் வந்து இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு? மனிதன் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நெஞ்சுக்கு நீதி பிடிக்கும், மாமன்னன் பிடிக்கும். இது மூணும் எனக்கு ரொம்ப நான் ரொம்ப அடிக்கடி சொல்கிறது தான். மற்றதெல்லாம் கூட கைண்ட் ஆஃப் ஒரு மசாலா தான் அது எல்லாமே. பட் இது இந்த மூணும் ஒரு கருத்து சொல்கிற மாதிரி ரொம்ப நல்ல படமாக எனக்கு காமிச்சிச்சு. ஓகே, அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது ஆசைப்படுறீங்களா? இன்னும் பண்ணுங்க அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன் நான். கடைசியாக கமல் சார் சொன்னார், நான் ஒரு படம் தயாரிக்க போகிறேன், அதில் இவர் தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம சிஎம்மோட மீசா காலத்தை சார்ந்து சப்ஜெக்ட் அது ஆக்சுவலாக. பட் அதுக்குள்ளே அவர் பாலிடிக்ஸ் வந்தனால அதுக்கு அப்படியே நோ சொல்லிட்டார் வருதில்ல. சரி, இப்போ வந்து நீங்கள் ஒரு வேளை உதயநிதி சார் படத்தில் வந்து நீங்கள் ஒரு ரோல் பண்ணி அவரே வந்து உங்களை நடிக்க வைக்கிறதுக்கு டார்ச்சர் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போது அவரோட படங்களில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு படத்தில் நடிச்சிருக்கலாம் அப்படின்னா, சும்மா ஹைப்போதெட்டிக்கலி கேட்குறோம், அப்படின்னா எந்த படம் சூஸ் பண்ணியிருப்பீங்க, எந்த கேரக்டர் சூஸ் பண்ணியிருப்பீங்க? மாமன்னனில் அவருக்கு ஒரு ஃப்ரெண்டாக வந்திருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டிருப்பேன் நான். வெரி நைஸ். ஓகே, இப்போ ரொம்ப கைத்தட்டு வந்து இதுக்கு ஜாஸ்தியாக வந்ததுனால நான் இந்த பக்கம் திரும்பிட்டேன். ஆடியன்ஸ் வந்து ஏதோ கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க போல இருக்கு. எஸ், நான் இதை ஒரு ஃபேன் பாயாக கேட்குறேன். உதயண்ணா கிட்ட நீங்கள் பேசும்போது, நீங்கள் இன்றைக்கி டெப்யூட்டி சிஎம், ஒரு நாள் டெஃபினெட்லி சிஎம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உதயண்ணா சிஎம் ஆகிறப்போ உங்களை நாங்கள் டெப்யூட்டி சிஎம்மாக பார்க்க முடியுமா? அதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? அதெல்லாம் மக்கள் தீர்மானிக்கிறதுப்பா. நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அந்த பொறுப்பில் வந்து முழு மனதோட ஈடுபாட்டோட வேலை செய்யணும்னு ஆசைப்படுறது தான் நான். அது இந்த பொறுப்பு அந்த பொறுப்புலாம் நாங்கள் பார்க்குறது கிடையாது நாங்கள். ஓகே, ஒரு இளைஞர் தான் அந்த கேள்வியை கேட்டிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கேள்வி அண்ணங்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை, அரசு பள்ளியில் வந்து கணினி பயிற்சியை எடுத்துகிட்டு வரணும்னு ஒரு கோரிக்கை மட்டும் வைக்கிறோம். ஒவ்வொரு அரசு பள்ளியிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஹைடெக் லேப்ஸ் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம் நாங்கள். டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம அதனால தான் அடிக்கடி சொல்லும்போது அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம் சொல்லும்போது வெறும் சொல்லாக இருக்கக்கூடாது, செயலாகவும் காட்டணும்னு ஆசைப்பட்டோம். அதனால தான் அவர் சொல்கிற மாதிரி இந்த ஹைடெக் லேப்ஸ் ஃபுல்லாக நம்ம கொண்டு வந்தோம். எல்லா ஸ்கூல்லையும் இப்போ நம்ம கொண்டு வந்துட்டோம். நம்ம அதில் ஸ்மார்ட் போர்டு எல்லா இடத்துலையும் கொண்டு வந்துருந்தாங்க. ஸோ எல்லா உலகத்தில் என்ன நடந்தாலும் அந்த கிராமத்தில் இருக்க, ஏன்னா இப்போ நாம் இங்கே சொஃபஸ்டிகேட்டாக உட்காந்துருக்கோம், நம்ம சிட்டியை பற்றி நமக்கு தெரியுது. யாராச்சும் ஒருத்தாங்க இதுக்குன்னு ஒரு மெனக்கெட்டு ஏதாச்சும் ஒரு குக்கிராமத்தில் இருக்க ஒரு ஸ்கூலை போய் எட்டி பார்க்கணுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் போர்டு இருக்கும். அது அங்கே இருக்கின்ற ஸ்கூலுக்கும் அந்த கிராமத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஸ்மார்ட் போர்டில் உட்காந்துட்டு உலக அறிவே அந்த பிள்ளைங்க கற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான டெக்னாலஜி நம்ம கொண்டு போயிட்டோம். கண்டிப்பாக அவர் சொல்கிற மாதிரி இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக நாங்கள் நிறைய இப்போ ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். அதனால தான் இப்போ இந்த கரிக்குலம்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஃபஸ்ட் டைம்லாம் கொண்டு வரணுங்கிற அந்த முயற்சியும் இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். ஓகே சார், ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் பறந்துக்கிட்டே இருப்பீங்கன்னு தெரியும், நீங்கள் ரெஸ்ட்டு கூட எடுக்கிறது இல்லை. ஆனால் எங்களோட இவ்வளோ நேரம் நீங்கள் நேரம் செலவச்சது மட்டும் கிடையாது, அதை தாண்டி எவ்வளோ பொறுமையாக, எவ்வளோ ரிசப்டிவாக, எந்த ஒரு கேள்விக்கும் வந்து முகம் சொல்லிக்காமல், என்ன அதே சிரிப்பு, அது வந்து கடைசி வரைக்கும் வந்து குறையவே இல்லை. ஸோ இவ்வளோ ப்ளசண்ட்டான ஒரு இன்டர்வியூ அண்ட் இவ்வளோ நேரம் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி
இவ்வளோ ப்ளசண்ட்டான ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. தமிழ்நாட்டோட ஃப்யூச்சர் நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் கையில் இருக்குது அப்படிம்பாங்க. அவங்களுடைய ஃப்யூச்சரை வந்து ஷேப் அப் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு வேலையை தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. உங்களோட பணி இன்னும் மென்மேலும் வளரட்டும் அப்படின்னு ஐபிசி தமிழ் மூலமாக நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூமா. ஐபிசி தமிழுக்கும் என்னுடைய நன்றிகள். ஏன்னா பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் பொதுவானவங்களுக்கு இருக்கின்ற வந்து ஒரு அவர்ஷனாக பார்க்குறது. பொலிட்டீஷியன்ஸ்னாலே அவங்களுக்கு வந்து என்ன அரசியல் தானப்பா அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக பேசுகிறேன். பட் அவங்களுக்கு பின்னும் ஒரு குடும்பம் இருக்கின்றது, அவங்களுக்குன்னு சில எண்ணங்கள் இருக்கின்றது. அவங்களும் ஏதாச்சும் சாதிக்கணும்னு தானே ஆசைப்பட்டு வராங்க. இந்த யங்ஸ்டர் பீங் யங்ஸ்டர் எங்களுக்கு அதான ஆசை. யாருக்கும் இல்லாத வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கும் போது அது நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கிட்டு மக்களுக்கு செய்யணும் நாங்கள் ஆசைப்படும் பொழுது பாராட்டுகளும் இருக்க தான் செய்கின்றது, விமர்சனங்களும் இருக்க தான் செய்கிறது. ரெண்டுத்தையுமே ஒன்றா தான் நாங்கள் பார்த்தாகணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நிறைய நாங்கள் கற்றுக்கிட்டதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் தான். அவங்க கேட்குற கேள்விகள் தான். சில நேரம் கேட்கும்போது இந்த கேள்விக்கு நான் அட்ரஸ் பண்ணணும்னா நான் அந்த நேரத்தில் நான் பதில் சொல்லாமல் போயிருந்திருக்கலாம். ஆனால் என்னுடைய ரிவ்யூ மீட்டிங்கில் அது ஒரு கேள்வியாக நான் வைப்பேன் எங்கள் ஆஃபீஸர்ஸ்க்கு. இப்படி என்னை பார்த்து ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், அதுக்கு நீங்கள் என்னங்க பதில் சொல்ல போகிறீங்க? ஸோ எங்களை ஷேப்பப் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ஜேர்னலிஸ்ட் தான் அது. ஸோ இது நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன்னா இதெல்லாம் சில விஷயங்கள் நீங்கள் கேட்டது, லக்ஷ்மி மேடம் கேட்டது, இதெல்லாம் இப்போ மனசில் வச்சுருக்கேன் நான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட மீட்டிங்கில் நான் பேசுவேன். நான் அதெல்லாம் எங்களுக்கு ஊக்கம் தர மாதிரி அந்த குழந்தைங்க என் கூட வந்து ஃபாரினுக்கு வந்த குழந்தைங்க பேசுனது இன்னும் எனக்கு ஊக்கப்படுத்துவதாக இருக்கின்றது. சில நேரத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய கேள்விகளை அவங்கள்ட்ட வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் காமிச்ச காணொலியின் மூலமாக நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன் முதற்கொண்டு எங்கள் ஜெயந்தி மிஸ் சொன்னதுலேருந்து சொல்கிறேன். எனக்கு ஒரு லேர்னிங் பீரியடாக இந்த 3 மணி நேரம் அமைஞ்சிருக்கிறதாகத்தான் நான் பார்க்குறேன். ஐபிசி தமிழுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Yasko, shirts and trousers.